Hello students, welcome to Centum channel. 12th standard economics chapter 5 book back mark பண்ணலாம் வாங்க. First 21 question, define money, page number 77 எடுத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க definition. ரெண்டு author definition இருக்கு பாருங்க, ரெண்டுமே எழுதிக்கங்க. மெனில ஸ்டார்ட் பண்ணி அப்படி இந்த author name ending வரைக்கும் Crowther இது வரைக்கும் ஓகேங்களா. மெனிலேருந்து இந்த author name ending இருக்கும். நெக்ஸ்ட் வாட் இஸ் பார்ட்டர், அதே பேஜ் நம்பர் 77ல் இங்கே இருக்குது பாருங்கள். பார்ட்டர் சிஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பிஃபோரில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிஃபோர்லேருந்து கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு சர்ச்சிலேருந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 23 what is commodity money, page number 77. page number 77ல இந்த பேரா இருக்கு பாருங்க. after the barter system after the barter system பேரா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. afterல இருந்து அப்புறம் இந்த பேரா ending metal value இது வரைக்கும். next what is 24 what is gold standard, page number 78. page number 78ல டாப்பில் ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கோல்டு ஸ்டாண்டர்ட் இங்கேருந்து அப் டு வெயிட் ஆஃப் கோல்டு இது வரைக்கும் 24. நெக்ஸ்ட்டு 25 வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி, கிவ் எக்ஸாம்பிள்ஸ், பேஜ் நம்பர் 78ல் பிளாஸ்டிக் மணி இருக்குது பாருங்கள். பிளாஸ்டிக் மணின்னு ஒரு டைட்டில், அது ஃபுல்லாக அப்படியே த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் மணி இதில் ஸ்டார்ட் ஆகி அப் டு மேக் டிரான்சாக்ஷன்ஸ் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 26 டிஃபைன் இன்ஃப்ளேஷன், பேஜ் நம்பர் 84 எடுத்திங்கன்னா இது இங்கே இருக்குது பாருங்கள். மீனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அந்த பேரா ஃபுல்லாக இன்ஃப்ளேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஃபாலிங் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 27 வாட் இஸ் ஸ்டாக்லேஷன், பேஜ் நம்பர் 89ல் இது இங்கே இருக்குது பாருங்கள். 89ல் ஸ்டாக்லேஷன் ஸ்டார்ட் ஆகி அப் டு ஹை இன்ஃப்ளேஷன் இது வரைக்கும் 27. நெக்ஸ்ட்டு 28 ரைட் எ நோட் ஆன் மெட்டாலிக் மணி, பேஜ் நம்பர் 77 எடுத்திங்கன்னா 28 ஆல்ரெடி நம்ம 23 கொஷினுக்கு ஆன்சர் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதே சேம் தான் 28க்கும். ஆஃப்டரில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு த மெட்டாலிக் வேல்யூ இது வரைக்கும் 28. டு வாட் இஸ் 29 வாட் இஸ் மணி சப்ளை, பேஜ் நம்பர் 81 எடுத்திங்கன்னா இது இருக்குது பாருங்கள். 20 சப்ளை ஆஃப் மணி டாப்பில் இருக்குது பாருங்கள். மணி சப்ளை இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த பேரா எண்டிங் ஃப்ளோ இது வரைக்கும் 29. நெக்ஸ்ட்டு 30 வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை, பேஜ் நம்பர் 81ல் இது இங்கே இருக்குது பாருங்கள். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளைன்னு அது மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த 4th பாயிண்ட் எண்டிங் லிக்விட் அசட்ஸ் இது வரைக்கும் 30. நெக்ஸ்ட்டு 31 ரைட் தி டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ், பேஜ் நம்பர் 85. பேஜ் நம்பர் 85 எடுத்திங்கன்னா இது இருக்குது பாருங்கள். தேர் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் ஆர் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த 4 டைப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட் டைப் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு 4th டைப் எண்டிங் இங்கே முடித்து பாருங்கள். இது வரைக்கும் 31 கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32 எக்ஸ்பிளைன் டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், பேஜ் நம்பர் 85ல் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி டிமாண்ட் புல் வர்சஸ் காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன் இங்கே ஃபஸ்ட்டு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அந்த பேரா ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன் இது வரைக்கும், அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த லீஸ் டு இன்ஃப்ளேஷன் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 33 ஸ்டேட் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி, பேஜ் நம்பர் 83.
83ல இங்கே பி இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கேம்பிரிட்ஜ் அப்ரோச் இங்கே ஸ்டார்ட் பண்ணி 83ல இங்கே ஸ்டார்ட் பண்ணி 84 நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா இங்கே முடியுது பாருங்கள். இன்ஃப்ளேஷனுக்கு முன்னாடி வால்யூம் ஆஃப் என் வரைக்கும் 33. அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பி இங்கே பேஜ் நம்பர் 83ல இந்த பியில் கேம்பிரிட்ஜ் அப்ரோச்சில் ஃபஸ்ட்டு மார்ஷல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக எழுதிக்கணும். 84 பேஜ் டேர்ன் பண்ணிங்கன்னா கீஸ் ஈக்குவேஷன் ஃபுல்லாக எழுதிக்கணும். அதுதான் வந்து அப் டு இந்த வால்யூம் ஆஃப் என் வரைக்கும். நெக்ஸ்ட்டு 34 எக்ஸ்பிளைன் டிஸ்இன்ஃப்ளேஷன் பேஜ் நம்பர் 88 and 89. டிஸ்இன்ஃப்ளேஷன் இங்கே ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். டிஸ்இன்ஃப்ளேஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி 88ல் 89 டாப்பில் இங்கே முடியுது பாருங்கள். அவுட்புட் இன் தி எக்கனாமி இது வரைக்கும் 34ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 35 illustrate Fisher's quantity theory of money பேஜ் நம்பர் 82 and 83. 82 இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி ஆஃப் மணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு 83க்கு வந்தீங்கன்னா இந்த டயக்ராம்லாம் இன்க்ளூட் இந்த டயக்ராம்லாம் வரையணும். அப்படி இதுக்கு மேலே எஃப் ஆஃப் எம் இது வரைக்கும் 35 கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 36 எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பேஜ் நம்பர் 79. 79லேருந்து அப் டு 83 வரைக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரைமரி ஃபங்க்ஷன் கீழே 2 டைட்டில் இருக்குது. இது ஒரு டைட்டில், இது ஒரு டைட்டில். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஃபங்க்ஷன் கீழே ஃபஸ்ட் டைட்டில், செகண்ட் டைட்டில், தேர்ட் டைட்டில். செகண்டரி ஃபங்க்ஷன் 3 டைட்டில். நெக்ஸ்ட்டு கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் கீழே 4 டைட்டில் இருக்குது. 1 2 3 4 டைட்டில். நெக்ஸ்ட்டு அதர் ஃபங்க்ஷன் கீழே 3 டைட்டில் இருக்குது. அந்த தேர்ட் டைட்டில் எண்டிங்கு டு எனி யூஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது வரைக்கும் 36 கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 37 வாட் ஆர் த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் ஆன் தி எக்கனாமி பேஜ் நம்பர் 86. இங்கே இருக்குது பாருங்கள். 86ல் கீழே காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஃபுல்லாக எழுதிக்குங்க, செகண்டு ஃபுல்லாக எழுதிக்குங்க, தேர்டு ஃபுல்லாக எழுதிக்குங்க, ஃபோர்த்தும் ஃபுல்லாக எழுதிக்குங்க, ஃபிஃப்த்தும் ஃபுல்லாக எழுதிக்குங்க, சிக்ஸ்த்து ஒன் இந்த கரன்சி நோட்ஸ் இது வரைக்கும் எழுதிக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7th ஒன் இந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ் வரைக்கும் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு 8th ஒன் இந்த பப்ளிக் வரைக்கும் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு 9th ஒன் ஃபுல்லாக எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மணி வரைக்கும் எழுதிக்குங்க. ஓகேங்களா. இந்த செகண்ட் பாயிண்ட் ஃபுல்லாக எழுதிக்குங்க. தேர்ட் பாயிண்ட் இந்த கண்ட்ரி வரைக்கும் எழுதிக்குங்க. ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் ஃபுல்லாக எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த டைட்டிலுக்கு இந்த லாஸஸ் இது வரைக்கும் எழுதிக்குங்க. செகண்ட் ஒனுக்கு இந்த லிவிங் வரைக்கும் எழுதிக்குங்க. தேர்ட் ஒனுக்கு இந்த என்டர்பிரைசஸ் வரைக்கும் எழுதிக்குங்க. ஃபோர்த்து ஒனுக்கு இன்ஃப்ளேஷன் வரைக்கும் அவ்வளோதான். இது வரைக்கும் 37 கொஷினோட ஆன்சர். இது கிடையாது, இதோட 37 கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 38 வந்து என்ன வந்திருக்கு. டிஸ்கிரைப்ஸ் தி ஸ்பேசஸ் ஆஃப் ட்ரேட் சர்க்கிள் பேஜ் நம்பர் 89. 89 எடுத்திங்கன்னா அது இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸ்பேசஸ் ஆஃப் ட்ரேட் சர்க்கிள்
த 4 டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும். பேஜ் 89ல் இந்த 4 டிஃப்ரெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து பேஜ் டர்ன் பண்ணோம்னா 90ல் இங்கே 4th பாயிண்ட் எண்டிங் முடிது பாருங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இது வரைக்கும் 38 கொஷினோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.